ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம கேஷ் பட்ஜெட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக வேரியபிள் ஓவர்ஹெட், செமி வேரியபிள் ஓவர்ஹெட் அண்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அந்த மாதிரி தான் வந்து பட்ஜெட் போடுவோம். ஆனால் ஃப்ளெக்சிபிளுங்கிறதுனால வேறு கெப்பாசிட்டியில் அதோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அதுதான் இந்த ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் ஓவர்ஹெட்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்னா என்னென்னு சொல்லியிருக்கேன். செமி வேரியபிள் ஓவர்ஹெட் அப்படின்னா ஃபிக்ஸடும் இருக்கும், வேரியபிளும் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், ஒரு எக்ஸ்பென்ஸ்லேயே குறிப்பிட்ட அளவுக்கு ஃபிக்ஸடு அண்ட் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து வேரியபிள், அதுதான் வந்து செமி வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். அது என்னென்னு நம்ம இந்த சம் வச்சு பார்த்தா ஈஸியாக புரியும். வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் வந்து அட் 80% கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 12,000 வந்து இன்டைரக்ட் லெவல், ஸ்டோர்ஸ் வந்து 4,000. ஸோ 80 ஃபுல்லாக நீங்கள் வரிசையாக எழுதிருங்க. எல்லாமே 80% கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே எழுதிருங்க. 70க்கும் 90க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபிக்ஸடை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெப்பாசிட்டிக்கும் மாறாது, அதனால் இதுக்கும் அதே அமௌண்ட் தான் வரும், 90க்கும் அதே அமௌண்ட், அது அதையும் அப்படியே எழுதிருங்க. இது ரெண்டு தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு வேரியபிள் பார்த்தீங்கன்னா 12,000 வந்து 80க்காக இருந்துச்சுன்னா நம்ம 70க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 12,000 வந்து 80க்காக இருந்துச்சுன்னா 90க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 12,000 டிவைடட் பை 80 இன்ட்டு 70, அதே மாதிரி 12,000 டிவைடட் பை 80 இன்ட்டு 90, அவ்வளோதான் மெத்தட். எல்லாமே வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் போட்டாச்சு. அடுத்து செமி வேரியபிளுக்கு மட்டும் தான் கஷ்டம், ஏன்னா இதில் பாதி வரைக்கும் ஃபிக்ஸடு. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 30% ஃபிக்ஸடுன்ட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற 70 தான் வேரியபிள். ஸோ அந்த கொடுத்த அமௌண்ட்டுக்கு 30 ஃபிக்ஸடாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்த அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 20,000, அதில் 2 கெப்பாசிட்டிக்குமே வந்து ஃபிக்ஸட் மாறாதுன்னு தெரியும், அதனால் 6,000 போட்டலாம். அந்த மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம பிரிக்கிறோம். இந்த மிச்சம் இருக்கிற அமௌண்ட் 14,000 வந்து 80க்காக இருந்துச்சுன்னா 70க்கு எவ்வளோ, 14,000 வந்து 80க்காக இருந்துச்சுன்னா 90க்கு எவ்வளோ போட்டுருங்க. அதே மாதிரி தான் ரிப்பேர்ஸும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா செமி வேரியபிள் வந்துடும். சார் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த 3 எக்ஸ்பென்சஸ் வந்துடும். இந்த 3 எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணால் கிராண்ட் டோட்டல். இவ்வளோ தான் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். இந்த ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புரிஞ்சிருச்சுல எல்லாருக்கும்? தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.